ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி எந்த லெவல்ஸில் ஓப்பன் அப் ஆகும், இல்லை ஓப்பன் டவுனா, இல்லை அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குது, எந்த லெவல்ஸில் இருக்குன்றதை நம்ம பார்த்துலாம். இன்றைக்கி ஒர்க்கான ரேஞ்சஸும் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கான லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க எப்போதுமே நம்ம வந்து இந்த ஒன் டே கேண்டிலில் மாற்றிடுவோம். இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு 3:30. ஸோ ஒன் டே கேண்டில் இது. ஒன் டே கேண்டிலில் நேற்று நான் கொடுத்த லெவல்ஸ் இது தான். 23,300 நியர்பை நான் சப்போர்ட் கொடுத்துருந்தேன். ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,570. ஸோ இந்த ரேஞ்சஸில் தான் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தேன். இந்த எல்லோ லைன் எதுக்குன்னா மிட் ஏரியா. சரிங்களா? இந்த மிட் ஏரியா கண்டிப்பாக இருக்கும். இங்கே தான் ஓப்பன் அப்பு இல்லை ஓப்பன் டவுன். நான் வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா ஓப்பன் அப் ஆகும் அப்படின்றது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஓப்பன் டவுனில் தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் டவுன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே போயிட்டு திரும்ப மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டனை ஹிட் பண்ணி திரும்ப இன்றைக்கி கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த லெவல்ஸில் நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, உங்களுக்கு காட்டுறதுக்கு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த லெவல்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இந்த மிட் லெவலில் தான் ஆக்சுவலாக வந்து ரெசிஸ்டண்ட் எடுத்தது. ஸோ இது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த லெவல் நம்மளை வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும் நான் சொல்லியிருந்தேன். அதேமாரி தான் 300க்கு ரைட்டாக கீழே கட் பண்ணி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, கீழே கட் பண்ணும் போது மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நினச்சேன். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, ரிவர்சல் ஆகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் நல்ல ஹெவியாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, இது ஃபேக் பிரேக் அவுட்டுன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரியே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட்டு இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆகி திரும்ப மேலே கட் பண்ணிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த இடத்துல ஆக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக நான் வச்ச இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து இதுதான் ரெசிஸ்டண்ட்டு. இதுதான் எஸ்டர்டே வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டண்ட்டில் இடிச்சிட்டு தான் திரும்ப இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஜோன் வந்து திரும்பவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாகவே திரும்பவும் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து சார்ட் படி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி திரும்ப அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே தான் ஸ்டில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கா அப்படின்றத நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? அது எப்படி பார்க்கன்றதை பார்த்துடலாம். ஓகே, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி நம்ம மார்க் பண்ணுறோன்றதை நான் திரும்ப சொல்கிறேன். நம்ம சப்போர்ட்டை மார்க் பண்ணோம் அப்படின்னா, புட் சைடில் அவுட் ஆஃப் த மணியில் எந்த இடத்துல அதிகப்படியான ஓஏ இருக்கோ அதுதான் நம்மளோட சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். சரிங்களா? அதேமாரி கால் சைடில் எந்த இடத்துல அவுட் ஆஃப் த மணியில் எந்த இடத்துல அதிகப்படியான ஓஏ இருக்கோ அதுதான் நம்மளோட ரெசிஸ்டண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் இந்த மாதிரி தான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணுவோம். சரிங்களா? ஆஸ் பர் த டேட்டா. ஓகே, இப்போ நான் வந்து சப்போர்ட் ஏரியாவை மார்க் பண்ண போகிறேன். சப்போர்ட்னா நம்ம புட் சைடில் அவுட் ஆஃப் த மணியில் எந்த ரேஞ்சஸில் அதிகப்படியான ஒய் இருக்கோ அதுதான் நம்மளோட சப்போர்ட் ஏரியா. ஓகே, இதுதான் அவுட் ஆஃப் த மணி. ஸோ 23,400க்கு மேலே லைட்டாக முடிஞ்சிருக்கு. ஸ்டில் வந்து இது அவுட் ஆஃப் த மணி ஏரியாவில் தான் இருக்குது. சரிங்களா? இது 65 இருக்குது, இங்கே ஒரு 34 இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ 23,400 ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ நான் அதை மார்க் பண்ணுறேன். 23,400. ஓகேங்களா? எக்ஸாக்டாக ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு சப்போர்ட். சரி, ஓகே, இப்போ ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறனால நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23,300. அது நம்மளோட மேஜர் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ 23,300. ஓகேங்க, 2 எல்லோ லைன் வந்திருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போனால் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ புட் சைடில் அதிகப்படியான ஓஏ எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். ஸோ 23,500 இந்த இடத்து இதுதான் நம்மளோட கால் சைடு அவுட் ஆஃப் த மணி. 23,500ல் பார்த்தீங்கன்னா இங்கே 67 இருக்குது புட் சைடில். ஸோ இங்கே 79 இருக்குது. அப்போ ஆப்வியஸில் இந்த இடத்துல தான் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவுட் ஆஃப் த மணியில் 79,000 கான்ட்ராக்ட் வந்து ஸ்டில் ஓப்பனில் இருக்குது. அப்போனா இதுதான் நம்மளோட நியர்பை ரெசிஸ்டன்ட். அப்போ 23,500 தான் நம்மளோட ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். ஸோ நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சப்போஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 79, 27, 40, 30, 30. ரொம்ப வீக்காக இருக்குது போல இருக்குது கால் சைடில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து
24,000 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 57 இருக்குது. 79க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 57 இது கம்மி, 69 இதுவும் கம்மி. 24,000 இதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவும் 7967. ஓகே, இந்த இடம் வந்து சைட்வேஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, நேற்று மாதிரி நான் நேற்று வந்து 400 நியர் சைட்வேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தால அதேமாதிரி இப்போ 500 வந்து நமக்கு சைட்வேஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இல்லை, ரொம்ப நியர்பை தான் இருக்குது. 67, 79 தான் இருக்குது. ஓகே, இது வந்து ஸ்ட்ராங், நம்மளுக்கு 23,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் கிடையாது. சரிங்க, நம்மளுக்கு வந்து நேராக எங்கே போய் முட்டுதுன்னா 24,000 தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து 800 இருக்கணுமே. அதுக்கு முன்னாடி சார்ட் படி பார்த்தீங்கன்னா 800, எஸ் 800 இருக்குது. 600 வரையும் வருமானம்னு தெரில, பார்ப்போம். 600 சப்போஸ் வந்து நம்மளுக்கு 500 கட் ஆகிடுச்சு அப்படின்னா, 500 கட் ஆகிடுச்சுன்னா நேராக நம்மளுக்கு 800 தான் அடுத்து. நம்ம என்ன மார்க் பண்ணியாச்சுன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ரெசிஸ்டன்ட் வந்து இப்போ டெம்பரரியாக அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்காக வந்து 23 இந்த ஏரியா, அதாவது 23,575 வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டண்ட்டாக இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் இன்னும் எக்ஸ்பிரி டேக்கு அதிகமாக இருக்கனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்தளவுக்கு பெருசாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ 500 ஒரு ரெசிஸ்டண்ட்டு. இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல் தான். ஆனால் பட் 300 நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நேற்று வந்து இந்த ரேஞ்சை சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஆஸ் ஃபார் த சார்ட்டு நம்ம லைட்டாக வந்து சப்போர்ட்டை வந்து வெரி பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் புது லோவாக க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா 300 சப்போர்ட் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதனால் 300லேருந்து லைட்டாக கீழே இறக்கி 23,269 இது வந்து நம்மளோட சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அரௌண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23,250 நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். சரிங்களா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட். நெக்ஸ்ட்டு 400ல் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும். ஆஸ் பர் த சார்ட் படி பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் கீழே இருக்கீங்க, இது நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 23,370 நம்மளுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நான் வரைகிற சப்போர்ட் வந்து மைனர் சப்போர்ட்டு. இது எனி இந்த ஓப்பன் டவுனில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் சொல்லியிருந்தேன் 23,575 இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டண்ட்டாக சொல்லியிருக்கிறேன். என்ன ஒரு டவுட்னா இது எனி டைம் பிரேக்கப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 800, எக்ஸாக்டாக 800 தான் வருது. 23,800 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் லெவலாக இருக்கும். அது இந்த ரேஞ்சஸ் வரையும் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹை கட் ஆகணும். கட் ஆகுனா 23,575 நம்மளுக்கு கட் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த ரேஞ்சஸ் போகும். சரிங்களா, அது வரையும் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கிடையாது. இது ஒன்று சைட்வேஸு இல்லை டவுன் ட்ரெண்டு, இதில் தான் கண்டினியூ ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,300. ஸோ எக்ஸாக்ட் சப்போர்ட் வந்துன்னா 23,268 இது உண்டு. ஸோ மைனஸ் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,370 மைனஸ் சப்போர்ட். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மைனர் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,578. ஓகேங்களா, அந்த ரேஞ்சஸ். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,800. ஸோ இது வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் இந்த லோ. ஸோ இங்கேருந்து இங்கே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சால் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் லைன் வரைவோம். அது எந்த ரேஞ்சஸில் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, இது வந்து 5 மினிட்ஸில் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்குது 500ல். ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ 490 கிட்ட நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது.
ஸோ நான் 23,500 சரி 575 சரி ரெண்டுமே நாளைக்கு பிரேக்கப் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பார்க்கலாம். நம்மளுக்கு ஸ்டில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா ஒன் டே கேண்டில் நல்ல ரிஜெக்ஷன் இருக்கிறனால மார்க்கெட் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இங்கே ஓவர் சோல்டு ஏரியாக்கிட்ட இருக்குது. ஓவர் சோல்டு ஏரியாக்கிட்ட மார்க்கெட் இருக்கனால ஓப்பன் அப் ஆகி இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு திரும்ப விடலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் அப்பா இல்லை ஓப்பன் டவுன் ஆனாலும் எப்படி நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், எந்த ரேஞ்சஸ்லேருந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மார்க்கெட் சப்போஸ் 500க்கு மேலே ஓப்பன் அப் ஆச்சுன்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப இந்த ஹையை எப்படி பிரேக் பண்ணும், இது ஒரு சினாரியோ. அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே ஓப்பன் அப் ஆனாலும் சரி மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து டச் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட் சைடில் செக் பண்ணணும். 23,500 இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகும். இங்கேருந்து ரிவர்சல் ஆகி 600 கட் பண்ணி நம்மளுக்கு 800 வரையும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக. ஸோ இதுனா நேராக போகாது, ஜிக்ஸாக்டில் போகும் ஒன்று. அடுத்தது சப்போஸ் திரும்ப இந்த ரேஞ்சிலேருந்து ஓப்பன் அப் ஆனாலும் இங்கேயே கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓப்பன் அப்னா இந்த ரேஞ்சில் ஆனால் கூட இல்லை, இப்படி போயிட்டு திரும்ப இதிலே வந்து திரும்ப இப்படி போகலாம். இது வந்து கன்சாலிடேஷன் ஜோனு. ஸோ 500லேருந்து 350 வரையும் 450 அந்த இந்த ரேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கன்சாலிடேஷனாக இருக்கலாம். சப்போஸ் ஓப்பன் டவுன் ஆச்சுன்னா இது வந்து இந்த ரேஞ்சஸில் டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இந்த ரேஞ்சை கீழே கட் பண்ணும் போது ஹெவி ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை கட் பண்ணிச்சா அடுத்த ரேஞ்சு நம்மளுக்கு வந்து 22,000 தான், நேராக அங்கே போய் நின்றோம். ஸோ அந்தளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. மொத்தம் 3 சினாரியோ சொல்லியிருக்கேன். இல்லை மொத்தமாக ஓப்பன் அப்போ ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் ஏறிச்சுன்னா கூட நம்மளுக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்டும். மொத்தம் இன்றைக்கி வந்து 4 சினாரியோ சொல்லியிருக்கேன். 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து டம்மி, அது வந்து 23,500 சரி இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 23,350 இது 2 ரேஞ்சுமே வந்து நேற்று சொன்ன மாதிரி இந்த இடத்துல சைட்வேஸில் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகலாம், மேலே போய்ட்டு திரும்ப ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல சைட்வேஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குது, பெரிய பெரிய கேண்டில்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ 1 மினிட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸ் நல்லா கிடைக்கும். இப்போ 1 மினிட்ஸில் லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சேம் தான், அதே தான், அது எப்படி தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இதுதான் லெவல்ஸு, மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ரெசிஸ்டண்ட்டு, இது மைனர் சப்போர்ட்டு, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஓகேங்களா, இதுலேருந்து இதுதான் ட்ரேட் செட்டப்பு. நாளைக்கு 23,800 வரைக்கும் போச்சுன்னா தாராளமாக வந்து நம்ம இங்கேருந்து வேகமாக கீழே விடுறதுக்கான பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. ஓகேங்களா, இதுதான் நம்மளோடது, நோட் பண்ணிக்கங்க. தட்ஸ் இட் கைஸ். ஸோ நாளைக்கு திரும்பவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.